ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல லைவ் ட்ரேடு. பட் அதனால் ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு 500 பக்கம் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஒன்று வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 500 மட்டும்தான். இன்றைக்கி பெரிய மொமெண்டம் எதுவும் மார்க்கெட்டில் நடக்கலை. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்னால் என்ன பண்ணால் மார்க்கெட் ஃபுல்லாக சைடு வெளியே போயிடுச்சு. அதனால் 2 என்ட்ரி எடுத்தேன், 2-3 என்ட்ரி பக்கம் எடுத்தேன். நான் பட் மார்க்கெட் நினச்ச மாதிரி மூவ் ஆகலை. பட் ஓகே, ஒரு 500 மட்டும் ப்ராஃபிட் வந்தது. அதனால அதுதான் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த மேலே போகணும். அதேமாதிரி மேலே போச்சு, 1000 ருபீஸ் பக்கம் ப்ராஃபிட் வந்துச்சு. புக் பண்ணாமல் விட்டதுனால கீழே வந்துருச்சு. அதனால் அது புக் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் புக் பண்ணியிருந்தேன், ஒரு 888 ரூபா ப்ராஃபிட்டு. செகண்ட் ட்ரேட் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற போது சரி மேலே போகணும், அங்கே ஒரு இந்த ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் மேலே போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூவ் ஆகலை. சரி, அதனால் மறுபடியும் லாஸ் போயிடுச்சு. ஒரு 900 பண்ணுறோம், 1000 பக்கம் லாஸ் போயிடுச்சு. பட் கீழே போய் மறுபடியும் ஒரு கொஞ்சம் பை பண்ணி அப்புறம் ஈவினிங் அப்போ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி 147 மட்டும் லாஸ் புக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் மட்டும் 500. இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 500 மட்டும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கில் வேறு எதாவது நல்ல மூவ் கேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பட் ப்ராஃபிட் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.